வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன பண்ணோம், அதை நான் எப்படி பண்ணேங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு 2-3 சுண்டலை வச்சுட்டு ஒரு சூப்பரான எண்ணெய் கம்மியாக சேர்த்து ஒரு டேஸ்டியான டிக்கி பண்ண போகிறோம். இந்த டிக்கீஸை நீங்கள் மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு இல்லைனா பசங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கண்டிப்பாக வைக்கலாம். ஏன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த டிக்கி இல்லைனா கட்லெட்டை நான் 3 சுண்டல் வச்சு பண்ண போகிறேன். அதாவது குட்டி குட்டியாக வெள்ளையாக இருக்கும்ல சோயா சுண்டல், அதுக்கப்புறம் பச்சைப்பயிர், அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு சேர்த்துக்க போகிறோம். ஒரு 3/4 கப் சோயாவை ஒரு 1/4 கப் பச்சைப்பயிரோட ஓவர் நைட் ஊற வச்சுடுங்க. ஊற வச்ச இந்த சுண்டல்லேருந்து நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சுண்டலை மட்டும் ஒரு ப்ரெஷர் குக்கருக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் பைண்டிங்காக ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஊறின சுண்டலுங்கிறதுனால இது சீக்கிரமே வெந்துடும். நல்லா வெந்து குழையிற அளவுக்கு வேக வைக்கணும்னு இல்லைங்க. அப்படியே சும்மா கையில் மசிச்சு விட்டால் மசிற அளவுக்கு வெந்தால் போதும். 1-2 எடுத்துகிட்டு நீங்கள் அமுத்தி பாருங்கள். நசுங்கிடுச்சுன்னா இது வெந்துடுதுன்னு அர்த்தம். தோராயமாக பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 விசில் விட்டால் போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ சுண்டல் வெந்ததுக்கப்புறமா அந்த தண்ணியெல்லாம் நம்ம ட்ரெயின் பண்ணிவிட்டு வெந்த சுண்டலை மட்டும் எடுத்துக்க போகிறோம். வெந்த சுண்டலை எடுத்துகிட்டு ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், தண்ணி நம்மளுக்கு தேவையில்லை, ட்ரையாக இருக்கணும். நம்ம இதை ஹெல்த்தியாக பண்ண போகிறதுனால இது கூட நான் எந்த மாவு வகைகளும் சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ இந்த சுண்டலை நீங்கள் ஒரு மேஷர் வச்சு கையிலேயே மசிச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த சுண்டலெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் ஒரு 2-3 தடவை நீங்கள் பல்ஸ் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு இது குறைன்னு அரைஞ்சிடும். நைஸாக லூஸாக கூழ் மாதிரி ஆக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க, குறைன்னு இருந்தாலே போதும். உங்களுக்கு இந்த டிக்கீஸை ஷேப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும், அந்த அளவுக்கு இது மசிஞ்சால் போதும். இந்த டிக்கீஸை நம்ம ரொம்ப சிம்பிளாக கம்மியான இன்க்ரீடியன்ட் சேர்த்து தான் நம்ம பண்ண போகிறோம். ஆக்சுவலி நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறதுனால இது நீங்கள் சும்மா எடுத்து சாப்பிடும் போதே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு மாவோட பேஸ் ரெடி. இதை இன்னும் ஹெல்த்தியாக ஆக்கிறதுக்காக நம்ம இது கூட கொஞ்சம் வெஜ்ஜீஸும் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் பொடிகளும் சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம், கேப்சிகம், கேரட், பச்சை மிளகா, கொத்தமல்லி, இதுதான் நம்மளுக்கு முக்கியமாக தேவை. நம்ம மசிச்சு வச்ச அந்த சுண்டல் மிக்சர் கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பாதி அளவுக்கு கேப்சிகம்மை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு கேரட்டை நல்லா நைஸாக துருவிட்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நான் ஒரு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன். நல்லா தாராளமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்துக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லைனா தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். ட்ரையாக இருக்கிற இந்த சுண்டல் மிக்சர் கூட நம்ம காய் சேர்க்கும் போது அந்த காயிலேருந்து கொஞ்சம் ஈரப்பதம் நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி தேவைப்பட்ட உப்பு, அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். புளிப்புக்கு 1 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பொடி, அதாவது ட்ரை மேங்கோ பவுடர்னு சொல்லுவோம் இல்லையா, அதை சேர்த்துக்கிறேன். சுண்டல் கொஞ்சம் வாய்வுங்கிறதுனால பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மறுபடியும் இந்த பொடிகள்லாம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆனோம், அதுக்காக நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். வாசனைக்கு ரொம்ப கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கரம் மசாலா பிடிக்காதுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கலாம், இது ஆப்ஷனல் தான். இது கூடவே வாசனைக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வறுத்த ஜீரக பொடி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம டிக்கிக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்தாச்சு. நல்லா பந்து மாதிரி வர வரைக்கும் நம்ம இதை பிசைஞ்சுக்க போகிறோம். பிசைஞ்சதுக்கப்புறம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்லா ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் மிளகா பொடி கூட சேர்த்துக்கலாம். பட் குழந்தைங்களுக்கு பண்ணுறீங்கன்னா காரம் கம்மியாக வச்சுக்கிறது நல்லது தான். அடுத்ததாக இதை நம்ம குக் பண்ணுறதுக்காக ஷேப் பண்ணிக்க போகிறோம். ஒரு சின்ன பந்து அளவுக்கு நம்ம பண்ண மாவை எடுத்துகிட்டு கையில் நல்லா ரவுண்டு மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ளாட்டன் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு அழகாக கட்லெட் மாதிரி வந்துடும். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம டிக்கீஸாக ஷேப் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒன்றா சேர்த்துட்டு நம்ம இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டிஃப்னஸ் இருக்காது. ஏன்னா நம்ம இதுக்கு பேஸான அரிசி மாவோ கடலை மாவோ எந்த மாவும் சேர்க்கலை. ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்காக நம்ம அதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இதை நம்ம எந்த பிரெட் க்ரம்ஸ்லேயும் ரோல் பண்ண போகிறது கிடையாது. ஷேப் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் திருப்பும் போது ரொம்ப ஜென்டிலாக தான் திருப்பணும், இல்லைனா உடஞ்சி போயிடும். பட் ஆற உங்களுக்கு நல்லாவே ஸ்டிஃப் ஆகிடும். இப்போ ஒரு நல்ல ரவுண்ட் பேன் எடுத்துக்கோங்க. பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டிக்கீஸாக நம்ம வச்சுட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் 2 சைடையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம மேஷ்டு சுண்டல் சேர்த்துக்கிறதுனால நீங்கள் எவ்வளோ எண்ணெய் சேர்த்தாலும் அது உறிஞ்சிடும்.
ஸோ இது ஒன் டைப் ஆஃப் உங்களுக்கு ரோஸ்டிங். இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே ரோஸ்ட் ஆகும். பட் செகண்ட் ஸ்டைலில் நான் ரொம்ப கம்மியாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு தவாவில் தட்டி எடுக்க போகிறேன். நீங்கள் ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருந்தால் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். மாவு எடுத்துகிட்டு எவ்வளோ ஃப்ளாட்டாக தட்ட முடியுமோ அவ்வளோ ஃப்ளாட்டாக தட்டிக்கோங்க. இப்போ ஒரு தவாவில் 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ஃப்ளாட்டாக தட்டி வச்சுருக்கிற இந்த டிக்கியை போட்டுக்கலாம். தவா நல்லா சூடாக இருக்கட்டும். ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 2 சைடு குக் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் அப்படியே ஸ்டெபிளைஸ் ஆகி குக் ஆனதுக்கப்புறமா அது ஓரத்தில் தட்டிடுங்க. நீங்கள் நல்லா பெரிய பேனாக எடுத்திங்கன்னா ஒரு 4-5 டிக்கி சைமல்டேனியஸாக பண்ணிடலாம். அப்பப்போ ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் எண்ணெயை லைட்டாக தெளித்து விட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் 2 சைடு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 திக்கிக்கு உங்களுக்கு 5 ஸ்பூன் எண்ணெய் கூட ஆகாது. என்னென்னா நம்ம எண்ணெய் கம்மியாக வச்சு பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த ஹெல்த்தியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.